வன்னியர் சமுதாயத்தை ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் அன்புமணிக்கு அதிமுகவை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கடுமையாக சாடியுள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் திண்டிவனத்தில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக துரோகம் செய்துவிட்டதாக விமர்சிக்கும் அன்புமணி அன்று இடஒதுக்கீட்டிற்காக தன் வீட்டிற்கு வந்தவர் என்றும் தற்போது வழக்கத்திற்கு பாஜகவிற்கு பயந்து அதிமுகவை விமர்சிப்பதாகவும் கடுமையாக சாடினார். பிரச்சாரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். எங்களை பற்றி பேசுவதற்கும் அதிமுக பற்றி பேசுவதற்கும் கிடையாது. இறுதி காலம் தெரிந்துவிட்டதால் பாஜக ரோட் ஷோ நடத்துவதாக கடுமையாக விமர்சித்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம், பாஜக நடத்துவது ரோட் ஷோ அல்ல, இறுதி யாத்திரை எனவும் சாடினார். ஆனா அவங்களுக்கே நமக்கு தெரியும், ஒருத்தனுக்கு இறுதி காலம் வருதுன்னா அவனுக்கு தெரியும், உள் மனசு சொல்லும். நமக்கு நேரம் நெருங்கி போச்சு, நம்ம உள் மனசு சொல்லுவோம், எல்லாருமே சொல்லுவாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் அவர் அது மாதிரி எழுதி வச்சுட்டாரு, நல்லா சொன்னாரு. அது மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களுடைய இறுதி காலம் தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த ரோட் ஷோ நடத்துறாங்க. அது ரோட் ஷோவா? அது பாரதிய ஜனதாவோட இறுதி யாத்திரை.